பிரைஸ் தி லார்ட். மீண்டும் இந்த சங்கீத தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறேன். போன வாரம் 9ஆம் சங்கீதத்தை பார்த்திருப்பீர்கள். இன்று 10ஆம் சங்கீதத்தை நாம் தியானித்து அதை நம் வாழ்க்கையில் எப்படி அபியாசித்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் நம் தேவன் நமக்கு உணர்த்துவார். இதுவும் தாவீது அவர்கள் எழுதிய சங்கீதம்தான். இந்த சங்கீதமானது ஏழைகளுக்கு தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை இந்த சங்கீதம் உணர்த்துகிறது. நாம் பல நாட்களில் பல வேளைகளில் என்னை தேவன் கண்டுக்கவே இல்லை, தேவன் இருக்காரா இல்லையா, அவர் ஏன் இப்படி மறைஞ்சிருக்காரு, இவ்வளோ பிரச்சனைகள் வருதே, இவ்வளோ துன்பங்கள் வருதே, ஏன் என்னை பார்க்க மாட்டாரு, என்னை விட்டு தூரமாக போயிட்டாரோ அப்படின்னு நிறைய ஒரு சோர்வான நிலைமையில் நாம் என்ன பண்ணுவோம், தேவன் எங்கே அப்படின்ற ஒரு கேள்வியோடு இருப்போம். ஆனால் ஏன் அப்படி இருக்காருன்னா, அடுத்த 2ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் பாருங்களேன். 9ஆம் சங்கீதத்தில் நாம் பார்த்தோம், துர்மார்க்கர் என்பவர் யார், நம்மோடு கூட இருப்பவர்கள் என்று. அந்த துர்மார்க்கரை வளர விடுகிறார். 2வது ஒரு சான்ஸ் கொடுக்குறார். நீ பண்ண தப்பெல்லாம் இருக்கு, ஒரு வேளை என் பிள்ளை அழைச்சி எழுந்துட்டேன்னா அந்த துர்மார்க்கனுடைய நிலைமை என்ன, போன சங்கீதத்திலே பார்த்தோம், நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று. அதுபோல் அந்த ஒரு துர்மார்க்கனுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. இல்லை, நீ தேவன் இல்லை அப்படின்னு சொல்கிற மனிதனாக இருந்தால் உன்னை இன்னும் துர்மார்க்கத்தில் வளர விடுறாரு. அப்போ நம்மளோடு இருக்கிற துர்மார்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த 2ஆம் வசனத்துலேருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். துர்மார்க்கர் எப்படி இருப்பாங்கன்னா, சிறுமையானவர்களை துன்பப்படுத்துவாங்க, அவங்க சதி மோசங்கள் நிறைய செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, எவ்வளோ அவங்களால முடியுமோ அது எல்லாவற்றையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த துர்மார்க்கன் எது அவனுக்கு பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்தை உடனே அதை இச்சித்து அதை வாங்கியே ஆகணும். அது எப்பேற்பட்ட நிலமையில் இருந்தாலும் சரி, அதுவும் அவனுக்கு கீழே இருக்கவங்கக்கிட்ட அது இருந்துருச்சுன்னா அவனால் பொறுத்துக்கவே முடியாது. அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செஞ்சு அந்த இடத்துலேருந்து அந்த பொருளை எடுத்துக்கொள்ளத்தக்க அளவிற்கு அவனுடைய செய்கைகள் இருக்கும். அடுத்தது முக்கியமான விஷயம், கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். அவனோட கர்வம் தலைக்கு மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். என்னோட நினைவெல்லாம் தேவனால் அறிஞ்சிக்கவே முடியாது, யாருக்குமே தெரியாத அளவுக்கு நான் நேக்கா போய் அவங்களுக்கு இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில். அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸை தான் நாம் துர்மார்க்கர் என்று சொல்லுகிறோம். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுடைய வழிகள் எப்பொழுதும் கேடுள்ளவைகள், தன் எதிராளி எல்லார் மேலும் அவன் என்ன பண்ணுறான், சீறுகிறானா. எப்படிலாம் அவனால் பேச முடியுமோ, எவ்வளோலாம் அசிங்கப்படுத்த முடியுமோ, எவ்வளோலாம் அவங்கள சிச்சிக்க முடியுமோ, எவ்வளோலாம் மட்டத்தட்ட முடியுமோ அதை எல்லாவற்றையும் அவன் செய்வான். அது மட்டும் இல்லை, இன்னும் அவன் வளர 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 அவன் துர்மார்க்கத்தின் நிலை உயர 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 என்ன சொல்வான், 6ஆம் வசனத்தில் சொல்லுது, நான் அசைக்கப்படுவதில்லை. அவனை யாரும் அசைக்க முடியாதுன்ற நிலைமைக்கு அவனோட இருதயம் கடினமாகி போகும். என்னை யாரும் தொட முடியாது, என்னோட தலைமுறையை கூட யாராலையும் தொட முடியாதுன்ற அந்த அளவிற்கான பேச்சு அவன் உதடிலிருந்து பிறப்பிக்கும். என்னோட தலைமுறை கிட்ட கூட யாராலையும் நெருங்க முடியாது, நான் செய்கிற எல்லா விஷயமும் எனக்கு நல்லதாக தான் இருக்குது, யாருமே என்கிட்ட வர முடியாது, என்னை எதிர்த்து யாராலையுமே கேட்க முடியாதுன்ற நிறைய வார்த்தைகள் அவன் வாயிலிருந்து வரும். அந்த வார்த்தைகள் மட்டும் இல்லை, அவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சபிப்பாக இருக்கும். ஒருவரை சபிப்பது மட்டுமே அவனுடைய வேலையாக இருக்கும். கபடும் கொடுமை உள்ளதுமாய் இருக்கும். என்ன யோசித்தாலும் அவனோட நினைவு எப்படி இருக்கும், கபடாகவே இருக்கும். அவங்களுக்கு இதை செஞ்சால் இவங்க இப்படி விழுவாங்க, அவங்கள எப்படி இப்படி போட்டு கொடுக்கலாம், எப்படி இதை செய்யலாம், இவ்வளோ பிஸ்னஸில் வளர்கிறாங்களே இவங்களை எப்படி கீழே இறக்கலாம், இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே இவங்களை எப்படி அழ வைக்கலாம். இதெல்லாம் ஒரு துர்மார்க்கனுடைய குணம். நீங்கள் எங்கே தான் போய் ஒளிந்து கொண்டாலும் அவன் உங்களை தேடி அவங்கள ஏதாகிலும் ஒன்று செய்யணும் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் அந்த துர்மார்க்கன் இருப்பான். நீங்கள் எவ்வளோ பெரிய மலையில் போய் பதுங்கி இருந்தாலும், ஏதாவது ஊர் விட்டு ஊர் போனாலும், இவனுடைய பிரச்சனை தாங்க முடியலையேன்னு சொல்லிட்டு நாடு விட்டு நாடு சென்றாலும் அவனுடைய அந்த கர்வம் அவனை விட்டு ஓயாது. அந்த மனிதனை ஏதாகிலும் ஒன்று செய்யும் வரையும் அவனுடைய குணம்
அதை யோசித்து கொண்டே இருக்கும். எனக்கு தேவன்லாம் யாரும் கிடையாது, நான் தான் தேவன் என்று சொல்லுவான். அது மட்டும் இல்லாமல் தான் செஞ்ச விஷயங்களை ரொம்ப பழைய நாட்களுக்கு முன்பாக செய்திருப்பான். ஆனால் அதெல்லாம் எல்லாரும் மறந்துடுவாங்கன்ட்டு நினச்சிட்டு இருப்பான். இப்போ செய்கிறது மட்டும்தான் ஞாபகம் வச்சிட்ருப்பாங்க, கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இவ்வளோ விஷயங்களும் செய்கிற துர்மார்க்கிற உங்களிடத்தில் இருக்கிறாங்க, அவங்க வளர விடுறார். அந்த வளர விடுகிற நேரம் தான் நமக்கு தோன்றுகிறது, தேவன் ஏன் நம்மை விட்டு தூரமாக இருக்கிறார், தேவன் ஏன் என்னை மறந்து விட்டார் என்ற வார்த்தைகள் எல்லாம், கேள்விகள் எல்லாம் நம் மனதிற்குள் தோன்றும் பொழுது யோசித்து கொள்ளுங்கள், யாரோ நமக்கு விரோதமாய் எழும்பின துர்மார்க்கருக்கு தேவன் நேரம் குறித்து வைத்திருக்கிறார் என்பது. அந்த 11 வசனங்களை பார்க்கும் பொழுது அந்த துர்மார்க்கனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அகங்காரத்தின் உச்சத்தில் இருப்பான். அவனுடைய வார்த்தைகள் பழி சொல்லாகும். அவன் சொல்வதை தவிர வேற யார் சொல்றதையும் மட்டத்தட்டக்கூடிய அளவிற்கும் தான் அவனுடைய வார்த்தைகள் இருக்கும். 11ஆம் வசனத்தில் அவன் சொல்லுவான், தேவன் இதை எல்லாத்தையும் மறந்துடுவார், உங்கள் தேவன்லாம் இதெல்லாம் மறந்துடுவார், நான் எவ்வளவோ பண்ணியிருக்கேன், எப்பப்பையோ பண்ணியிருக்கேன், இதெல்லாம் மறந்துடுவாருன்ட்டு ஒரு வார்த்தை அவன் இருதயத்திற்குள்ளே ஒலிக்கும். ஏன்னா அவனுடைய கர்வம், அவனுடைய தலகணம் எல்லாமே ஏற 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 அவனுடைய வார்த்தை இப்படி சொல்லும், தேவன் என்பவர் இல்லை. இப்படி இருந்தால் கூட அவரால் கண்டுபிடிக்கவே முடியாது. நான் செஞ்ச தப்புக்கள், நான் செஞ்ச விதங்கள் எதுவுமே தேவனுக்கு தெரியாது அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது தான் அந்த 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, தேவன் எழுந்தருளுவார். ஹல்லேலூயா. அந்த துர்மார்க்கனை வளர விட்ட பின்புதான் தேவன் நமக்காக எழுந்தருளுகிறார். ஹல்லேலூயா. 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் பார்ப்போமானால் அழகாக தேவன் எப்படி நமக்காக எழுந்தருளுகிறார். துர்மார்க்கனுடைய சிச்சையை பார்க்கிறார், துர்மார்க்கருடைய அசட்டை பண்ணுகிறதையும் பார்க்கிறார், அவன் இருதயத்தில் சொன்னதை கூட பார்க்கிறார், அவன் உபத்திரவத்தில் இருந்தவங்களை எப்படி கஷ்டப்படுத்தினான், அவனுக்கு துரோகமாய் இருந்தவங்களை எப்படி கஷ்டப்படுத்தினான் என்பதையும் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏழைகளுக்கு அவன் செய்வதையும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவன் செய்ததையும் தேவன் அந்த இடத்துல நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கும்போது தான் தாவீது அழகா இந்த 15ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், துர்மார்க்கன் சொல்லான் இல்லையா, நான் செஞ்சதெல்லாம் தேவன் மறந்துடுவாருன்னு. ஆனால் அந்த 15ஆம் வசனத்தை பாருங்க, அவனுடைய ஆகாமியம் காணாமற் போகும் மட்டும் அதை தேடி விசாரியும். அவனுடைய ஆகாமியம் அப்படின்னா அவன் செய்த துரோகங்கள், பலிகள், இச்சைகள், வாக்குவாதங்கள், பொறாமைகள், மற்றவர்களை கஷ்டப்படுத்தினது, இது எல்லாம் அவனுடைய ஆகாமியம். அவனால் இறந்தவர்கள் பல பேர் இருக்கலாம், அவங்க இறந்ததுனால இவனை பற்றி யோசிக்க கூட அந்த குடும்பத்தில் யாருமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்காக வழக்காட என் தேவனாகிய கர்த்தர் இறங்குகிறார். ஹல்லேலூயா. அதை தான் தாவீது அந்த இடத்துல சொல்கிறாரு, தேடி விசாரியும். அவன் துர்மார்க்கன் யார் இடத்துலலாம் என்னென்னலாம் பண்ணான்றத தேடி விசாரிங்கப்பா, அவனுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கான தண்டனையை கொடுங்க. இவ்வளோ விதமான காரியங்கள் செய்கிற துர்மார்க்கர் நம் மத்தியில் இருந்தாலும் கூட தேவன் நமக்காக இன்று இறங்குகிறார் என்று இந்த 10ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. மேலும் தாவீது அவர்கள் 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நமக்காக ஒரு இறுதியாக ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் என்று பாருங்கள். சதா காலங்களிலும் ராஜாவாயிருக்கிறவர் நம் தேவன், சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்கிறவராயிருக்கிறார். மண்ணான மனுஷன் இனி எந்த ஒரு விதத்திலும், எந்த திக்கற்ற பிள்ளையாக இருந்தாலும், எந்த விதவையாக இருந்தாலும், எந்த ஏழை மக்களாக இருந்தாலும், அவர்களுக்கு உயரத்தில் இருக்கிறவர்களால் அவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் தேவன் உங்களை காப்பாற்றுவார். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அவர் மறைந்தார் போல இருக்கிறார் தான் நமக்கு தோன்றும். ஆனால் அவர் மறையல, அவர் நம்ம விட்டு தூரம் போகலை, நம்மளுடைய கைகளை பிடிச்சு தான் இருக்காருன்ற ஒரு நம்பிக்கையை அந்த கடைசி வசனத்தில் சொல்லுது பாருங்க. நீதி உள்ள உம்முடைய செவிகளை சாய்த்து
கேட்டருளுவீர். தேவன் காதுள்ள தேவன், நம்மை படைத்த தேவன் அவர். நாம் வைத்த விண்ணப்பங்களுக்கும் நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கும் பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் யாரை குறித்து ஜெபிக்கிறோம், நாம் எதற்காக ஜெபிக்கிறோம் என்பதை தேடி விசாரித்து அவர்களுக்கான தண்டனையை வழங்கக்கூடியவராய் இருக்கிறார். தேவன் நம் மத்தியில் மறைந்தார் போல் இருக்கிறதா என்று நினைவில் வைத்து கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்கள் கைகளை பிடிச்சிட்டே தான் இருக்கார். ஆனால் உங்களுக்கு அப்படி தோணலாம், ஏன்னா அந்த துர்மார்க்கனை வளர விட்டுட்டு இருக்கார். அவனை ஒரு நாள் வேரோடு அழித்து பிடுங்கி நரகத்தில் தள்ளுறதுக்கான நேரம் வரும் வரை காத்திருங்க. இந்த 10ஆம் சங்கீதத்தை மீண்டும் ஒரு முறை உங்கள் வீட்டில் அதை படித்து தியானித்து தேவனிடத்தில் மன்றாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வாரம் 11ஆம் சங்கீதத்துடன் உங்களை சந்திக்கிறேன். God bless you. Amen.